அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் 6 திருப்பங்கள் என்ன? இத்தருணங்கள்ல மகர ராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், அதே போல் கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ல் குரு மறைந்திருந்தாலும் அவர் பார்வை சிறப்பான பார்வையாக அமைகிறதுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தையும் குடும்ப நலத்தையும் உயர்த்தும் 2ஆம் ஸ்தானம் சிறப்பு பெறுகிறது. செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு கட்டும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சுக்கிரன் அதிர்ஷ்ட தருவாருங்க. அது மட்டும் இல்லாம உறவு சிக்கலை நீக்கி மகிழ்ச்சியை உண்டாக்குவாருங்க. பாக்கியஸ்தானத்தில் புதன் உச்சநிலையில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால் இப்போதைக்கு பெரிய திட்டங்கள் எதையும் போட வேண்டாம். எல்லோரிடமும் விட்டு கொடுத்து செல்லுங்க. 6ல் குரு பகவான் என்பதால் அனாவசியமான செலவுகள் இருக்குங்க. ஆனால் இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. யார் விஷயத்திலும் தலையிட வேண்டும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள்ல பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். எழுத்தும் கௌத்தும் என்று தடாலடியாக எல்லா விஷயத்திலும் தலையிடாமல் பொறுமை காப்பது அவசியங்க. உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானத்தில் புதன் உச்ச நிலையில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல அவர் பாக்கியாதிபதியும் கூடங்க. அதனால் இத்தருணங்களுடைய ஆரம்பத்தில் 10க்குரிய செவ்வாய் 9 அமைந்து யோகம் செய்கிறார். குருவினுடைய பார்வையால் 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு வரும் செவ்வாய் யோகம் பெறுகிறாருங்க. இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்க இருக்கு. வீடு மனை போன்ற விஷயங்கள்ல திருப்தி இருக்குங்க. வீட்டை பழுது பார்க்கும் பணி வெற்றிகரமாக நிறைவேறும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தசாபுக்திகளுடைய ஒத்துழைப்பால் நிச்சயமா உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் இத்தருணங்கள்ல காத்திருக்குதுங்க. மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்க இருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. அஷ்டம சுக்கிரன் என்பதால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. தொழில் விஸ்தரிப்பு விஷயங்களில் எந்த ஒரு அவசரம் வேண்டாங்க. அதே போல இந்த விஸ்தரிப்பு திட்டங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல் கலைஞர்கள் இருக்கும் வாய்ப்பு தக்க வைத்துக் கொள்ள வேண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது தாமதமாகும். யாரிடமும் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. வெடுக்கென்று பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். வாக்குறுதிகளை தர வேண்டாங்க. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. இத்தருணங்கள்ல பல முன்னேற்றங்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் 7ரை சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறும் இத்தருணத்துல குரு சுக்கிரன் அனுகூலமாக இல்லைங்க. கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம். இத்தருணங்கள்ல கடைசி வார கடுமையான பணப்பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் அதாவது சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. மருத்துவ சிகிச்சையினால் குணமாகுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும். பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவது தடைபடுங்க. உஷ்ண சம்பந்தமான சரும உபாதை ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்கும்.
கிடைக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அஷ்டம ஸ்தானத்தில் உலவும் சூரியன் கேதுவினுடைய நிலையினால ஏதாவது ஒரு உபாதை உடலை வருத்துங்க. சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பது சற்று கடினங்க. வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 7.5 சனியினுடைய கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதாவது ஒரு நன்மை செய்வார் என கூறுகிறது பூர்வ பாராச்சரியம் எனும் மிக புராதான ஜோதிட கிரகந்தம். பாராச்சர மகரிஷியில் இயற்றப்பட்ட நூல் இதுங்க. இத்தருணங்கள்ல தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் அவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் போட்டிகள் என்பது சற்று கடுமையாக இருக்குங்க. பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். நல்ல விலையும் எதிர்பார்க்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். இதன் காரணமாக நெருக்கடி தளருங்க. அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சுக்கிரன் மட்டுமே இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களால் நன்மை எதுவும் எதிர்பார்க்க பயனில்லைங்க. வாய்ப்புகள் குறையக்கூடும். அதே போல இத்தருணங்கள்ல நல்ல வருமானத்தை பெற்று தராது. குறைந்த வருமானத்தை குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்டு வருவது வேதனை அளிக்குங்க. அதே போல தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. பேச்சுகளை தற்போது தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள கிரகம் ஆகுங்க. குரு மற்றும் சுக்கிரன் இத்துறையில் மீது ஆதிக்கம் உள்ளது. இத்துறையில் மீது ஆதிக்கம் உள்ளதுங்க. கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் படிப்பில் பாடுபட்டு உழைக்க வேண்டி இருக்குங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் அசதியும் உங்களை ஆட்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்ல. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிபத்திய பொருட்களான தண்ணீர் உரம் ஆகிய வசதிகள் கால்நடைகள் குறைவு கிடைக்குங்க. இருப்பினும் மிக கடுமையான வெயிலில் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருக்கும். இதுவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. காரணமில்லாத கற்பனையான குடும்ப கவலைகள் உடல் நலனை பாதிக்கும். கடினான உழைப்பு ஆரோக்கியத்தை குறைத்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிற பெண்மணிகளினுடைய குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. அதே போல இத்தருணங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது அவசியம். மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்களில் நேரம் கிடைப்போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரையில் வெயிலில் அலைவதையும் கடின உழைப்பையும் குறைத்து கொள்ளுங்க. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் அல்லது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வந்தால் போதும். கவலையின்றி இருக்கலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.